தோட்டத்தில் வேலை செஞ்சு முடித்து வரும்போது இங்கே வீட்டில் வந்து விறகு இறக்கிட்டு இருந்தாங்க. இது கம்பெனியிலேருந்து பெர்மனெண்ட் ஒர்க்கர்ஸுக்கு வருஷம் மழைக்கு வந்து இந்த மாதிரி விறகு வந்து இறக்கி கொடுப்பாங்க. இதுக்கு அமௌண்ட்டை நம்ம தான் பே பண்ணணும். மாதம் ஒரு சின்ன அமௌண்ட்டாக வச்சு நம்ம சேலரியில் வந்து பிடிச்சிருவாங்க. விறகு வந்து நமக்கு கட்டாயமாக தேவைங்க. எல்லாருமே இறக்குவாங்க. ஏன்னா விறகடுப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால விறகு வந்து நமக்கு தேவைப்படும். இது மீட்ரு கணக்கில் வந்து நமக்கு தருவாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா நம்ம வாங்க வேண்டாம். ஆனால் நமக்கு கட்டாயம் தேவை. எப்போதுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி கட்டைகளை நிறையா ஸ்டாக் வச்சுப்போம். ஏன்னா நமக்கு குளிர் டைமு விறகு இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொஞ்சம் காஞ்ச கட்டை இருக்குது. ஆனால் எல்லாம் மழையில் நனைஞ்சிருச்சா, ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த கட்டையெல்லாம் மாற்றிட்டு இந்த பச்சை கட்டையை அடியில் போட்டு அடைஞ்சிட்டு அதுக்கு மேலே காஞ்ச கட்டையை அடையணும். இதெல்லாம் உடச்சி கிச்சன் பரனில் ஏற்றணுங்க. இன்னும் நிறைய வேலை இருக்குது. இந்த மாதிரி இறக்கி போட்டுருவாங்க. நம்ம அதை எடுத்து சைடில் போட்டு அடைஞ்சி வச்சுக்கணும். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாமே ஒதுக்கணும். ஏன்னா அவங்களோட வேலை அது இறக்கி போடுறது மட்டும்தான். இதை நம்ம தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும். மழை கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு. ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. வந்த உடனே நான் சொல்லிட்டேன், டைம் ஆயிடுச்சு, ஃபுல்லாக இன்றைக்கி அடைய வேண்டாம், ரோட்டில் வண்டி போகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற அந்த கட்டைகளை மட்டும் இன்றைக்கி மாற்றி போடுங்க, பேலன்ஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கும் தோட்டத்தில் வேலை செஞ்சு கொஞ்சம் டயர்டாயிருச்சுங்க. அதனால் ரோட்டில் கிடக்கிற கட்டை எல்லாமே மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன கட்டையை எடுத்து போட்டேன். அவங்க வந்து பெரிய கட்டையெல்லாம் எடுத்து போட்டாங்க. இந்த மாதிரி தாங்க இங்கே வந்து விறகு இறக்குவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மலை பிரதேசங்களில் இருந்தீங்க, எஸ்டேட் பகுதிகளில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து விறகு அடுப்பு யூஸ் பண்ணுறோம். அப்போது உங்களுக்கு விறகு எங்கேருந்து கிடைக்கிது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்குறதுனால இந்த மாதிரி தான் இங்கே எல்லாருக்குமே விறகு வந்து கிடைக்கும். மழை நேரம் நம்ம விறகெல்லாம் தேடி அலைய முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் நமக்கு அதுக்கான நேரமும் இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் கத்தியெல்லாம் பிடிச்சி குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சதுனால லைட்டாக உடம்பு வலிக்கிறதுனால ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நீ தூர போனா எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்யூ மக்களே.